ஹலோ கைஸ், நம்ம இந்த வேலையை என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு வந்து அஹ், இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ஃபுல்லாவே வந்து பார்த்தோன்னா, காமர்ஸ்ல நம்ம சேல் பண்ற ப்ராடக்ட்ஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி பார்க்கணும், ஸோ அதை பார்க்கறதுக்கு என்ன டூல் பார்த்துருக்கோம். இந்த வீடியோல இந்த டூல்ல வந்து பார்த்தோன்னா எஸ்கியூ லெவல்ல எப்படி வந்து நம்ம வந்து நமக்கு எஸ்கியூ லெவல்ல நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம செல் பண்றோம்னா, எஸ்கியூ லெவல்ல நமக்கு வந்து ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் வருதா இல்லை எங்க எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்றதுக்கு நமக்கு எப்படி வந்து டேட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும், எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா அதர் எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணிட்டு ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து ஒரு டூல் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் வீடியோல வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு டேஷ்போர்ட்ல பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தா எஸ்கியூ லெவல்ல அமேசானோட சேனல்ல நம்ம வந்து ஜனவரி மந்த்துக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன டேட்டாக்குன்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தா என்ன இருக்குன்னா ஒவ்வொரு எஸ்கேயும் இங்கே வந்து லிஸ்ட் இருக்கும். ஸோ ஃபார் ப்ரைவசி ரீசன்ஸ் நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டோட எஸ்கேயூஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஹைட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் எஸ்கேயூ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான டேட்டா நமக்கு வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நெட் சேல்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா நெட் சேல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ரம் ஹையஸ்ட் டு தி லோயஸ்ட் வரைக்கும் வந்து இருக்கு. இப்போ பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் எஸ்கே வந்து பார்த்தோன்னா நெட் குவான்டிட்டி 339 யூனிட்ஸ், ரிட்டர்ன் குவான்டிட்டி 34, ரிட்டர்ன் பர்சன்டேஜ் 9%, எம்பி ஃபீஸ் ஆல்ரெடி பேசின மாதிரி வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் பிளேஸ் ஃபீஸ், ஷிப்பிங் காஸ்ட், ஆட் ஸ்பெண்ட், ஸ்டாண்டர்ட் காஸ்ட், ஜிஎஸ்டி டு பே, ப்ராஃபிட். இதுதான் இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தா நெட் ப்ராஃபிட் இன்க்ளூடிங் எவ்ரி திங். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஓவரால் நம்ம இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு அமேசான்ல அந்த ஜனவரி மந்த்ல இருந்து பார்த்தா 18,000 சம்திங் தான் வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் காமிச்சிருப்போம். பட் இங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கே 29,000 இருக்கு. அப்ப எப்போ வந்து உங்களுக்கு வந்து டவுட் வந்து எப்படி வந்து இது இருக்குன்னு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா ஷார்ட் பை டிசெண்டிங்ல நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29 விச் இஸ் தி ஹையஸ்ட் திங். அதே நீங்க வந்து அசெண்டிங்ல கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா நெகட்டிவ், விச் மீன் சர்டைன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தா லாஸ் மேக் பண்ணியிருந்தது. ஸோ அந்த சர்டைன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எஸ்கே வந்து பார்த்தா 24,000 கிட்ட லாஸ், இது 10,000 லாஸ், 6,000 லாஸ், 4,000 லாஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ என்ன இருக்குன்னா சர்டைன் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நிறைய ப்ராஃபிட் கொடுத்தாலும் கூட அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து அது வந்து பார்த்தா ஆப்செட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஓவரால் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 18,443 வந்து ப்ராஃபிட்டா வந்து நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. இதே நீங்க வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட் பெட்டரா இருக்குன்னா இந்த பர்டிகுலர் நெகட்டிவ்ல வர ஏசின்ஸை அனலைஸ் பண்றதுக்கு நாம வந்து பார்த்தா என்னன்னா என்ன நடந்திருக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் திங்க் என்ன நடந்திருக்குன்னா இந்த பர்டிகுலர் எஸ்கேயூ வந்து 24,000 ருபீஸ் ஆட்ஸ் பண்ணிருக்கு, பட் ஒரு ப்ராடக்ட்டும் சேல் ஆகலை. ஸோ விச் இஸ் தி ரீசன் ஃபார் இந்த ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்ல இருக்கிறது, விச் மீன்ஸ் வந்து லாஸ்ல இருக்கிறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தா 10,000 ருபீஸ் வந்து லாஸ்ல இருக்கு. என்ன இருக்கு, 10 குவான்டிட்டி சேல் இருக்கு. நெட் சேல்ஸ் வந்து பார்த்தோம்னா 11,000 தான். எம்பி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போனால் அட்வர்டைஸ்மெண்ட் 12,000 ருபீஸ் அட்வர்டைஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் காஸ்ட் வந்து 6,000. ஸோ விச் இன் டர்ன்ஸ் ரிசல்ட் இன் 10,000 ருபீஸ் லாஸ். இது 6,000 ருபீஸ் லாஸ். இது என்ன இருக்குன்னா 63 யூனிட்ஸ் நம்ம சேல் பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் 7%. இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 20,000 ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்த் இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் ஓனர் என்ன பண்ணிருக்கலாம்னா இந்த ஆட் ஸ்பெண்ட் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் எஸ்கேஜ்க்கு வந்து கம்மி பண்ணியிருந்தோம் இல்லை ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த லாஸ் மேக்கிங் எஸ்கேஜ் எல்லாம் வந்து எய்தர் ஜீரோவா இருந்திருக்கும், லாஸ் ஜீரோவா இருந்திருக்கும், இல்லைன்னா ப்ராஃபிட்டும் மேக் பண்ணியிருந்திருக்கலாம். இன்கேஸ் இந்த பர்டிகுலர் எஸ்கேஎஸ் வந்து மந்த் ஆன் பேசிஸ் வந்து லாஸ்டா மேக் பண்ணுதுன்னா நீங்க இந்த ப்ராடக்ட் வந்து செல் பண்றது ஸ்டாப்பும் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் எப்படி சொல்றதுன்னா இந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்றதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தா எல்லா எஸ்கேஎஸும் ஒரே வியூல நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதை நீங்க என்ன பண்ணலாம்னா எஸ்கே லெவல் இன்வென்ட்ரி மாஸ்டர் எஸ்கே லெவலையும் பார்க்கலாம். மாஸ்டர் எஸ்கே லெவல் என்னன்னா இப்போ வந்து நம்ம அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் செல் பண்றோம், பிளிப்கார்ட்லயும் அதே ப்ராடக்ட் செல் பண்றோம், பட் அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எஸ்கேயூஸ் இருக்கலாம். நேம் எஸ்கே நேம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியும் அது ஒரே ப்ராடக்ட்னு தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த மல்டிபிள் சேனல்ல செல் பண்ற ப்ராடக்ட்டை மேப் பண்றது தான் அந்த மாஸ்டர் எஸ்கேயூ. அதுவும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அது கான்ஃபிகர் பண்ணிட்டு ஒரே வியூல அக்ராஸ் எல்லா சேனல்ஸ்லயும் நமக்கு அந்த நம்மளுடைய ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ணது, என்ன ரெவன்யூ மேக் பண்ணுது, என்ன ப்ராஃபிட் மேக் பண்ணுது, வெதர் ப்ராஃபிட் மேக் பண்ணுதா இல்லையான்னு கூட நீங்க வந்து எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த பர்டிகுலர் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நம்ம இன்டெப்தா என்ன நடக்குதுன்னு இந்த பர்டிகுலர் சார்ட் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா கிராஸ் வந்து 379 யூனிட் சேல் ஆயிருக்கு, விச் இஸ் அரௌண்ட் 3,60,000 ருபீஸ் சேல் ஆயிருக்கு. ரிட்டர்ன் வந்து பார்த்தா 15 ஆர்டிஓ, கஸ்டமர் ரிட்டர்ன் 39. ஸோ கஸ்டமர் ரிட்டர்ன் 39 வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். ஆனாலும் அவ்வளோ கஸ்டமர் ரிட்டர்ன் இருந்தாலும் கூட இந்த பர்டிகுலர் எஸ்கே மட்டும் 29,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுதுன்னா, ஒன்று இந்த கஸ்டமர் ரிட்டர்னை கம்மி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இன்னும் பெட்டராகவே இந்த அக்கௌண்ட்ல இந்த பர்டிகுலர் எஸ்கேக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு ஆக்ஷனபிள் ஐட்டமா இருந்திருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 6, விச் இஸ் ஓகே, நெக்லிஜிபிள். 369ல 379ல 6 வந்து ஓகே. எம்பி ஃபீஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ரெவென்யூ நம்ம வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம கையில இருக்க கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ இந்த ப்ராடக்ட் வந்து வேர் ஹவுஸ்க்கு வந்து நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் சப்போஸ் வேர் ஹவுசஸ் வந்து ஆன்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அங்க வந்து சென்ட் பண்ணியிருந்தோம்னா என்ன இருக்கும்னா நமக்கு வந்து ஷிப்பிங் அந்த எஃபிஏ வெயிட் ஹேண்ட்லிங் விச் இஸ் ஷிப்பிங் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் தென் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தோம்னா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல பேசியிருந்தோம். ஸோ என்னென்ன திங் எதுக்காகன்னு. ஸோ இதுலயும் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது எல்லாமே நம்ம எதுவும் பண்ண முடியாது, எக்ஸப்ட் வந்து எஃபிஏ ஷிப்பிங் ஃபீ மட்டும் தான் நம்மளால வந்து கண்ட்ரோல் இருக்கும். நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நம்ம இந்த எஃபிஏ வெயிட் பேஸ் ஃபீ வந்து பார்த்தோம்னா நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஆனா வந்து பார்த்தோம்னா டைரக்டா ரெடியூஸ் பண்ண முடியும். நம்ம ஸ்ட்ராட்டஜி டேட்டா பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா மல்டிபிள் வேர் ஹவுசஸ் அக்ராஸ் வேரியஸ் ஜோன்ஸ்க்கு நம்ம ப்ராடக்ட் சென்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோம்னா டெஃபினட்டா என்ன ஆகும்னா மோஸ்ட்லி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ரீஜனல் பேஸ் பண்ணி தான் ரீஜனல் வெயிட் ஃபீஸ் சார்ஜ் ஆகும் இன்ஸ்டெட் ஆஃப் நேஷனல். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து இந்த எஃபிஏ வெயிட் பேஸ் ஃபீ வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஸோ இப்போ சப்போஸ் நம்ம ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஸோ நீங்கள் வந்து இஃப் சப்போஸ் ஹோல்சேலர் கிட்ட நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு என்ன பண்ணணும்னா டைரக்டா மேனுஃபேக்சர் கிட்ட நீங்க வந்து ப்ரொக்யூர் பண்றது பெட்டர். இப்போ சப்போஸ் நீங்க மேனுஃபேக்சர் கிட்ட தான் ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணும்னா மல்டிபிள் மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட நீங்க வந்து கொட்டேஷன் வாங்கிட்டு மல்டிபிள் மேனுஃபேக்சர் கிட்ட நீங்க நெகோஷியேட் பண்ணிட்டு நீங்க அந்த ப்ராடக்ட் காஸ்ட்டை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வே. இன்னொன்று என்ன பண்ணலாம்னா இப்போ சப்போஸ் மேனுஃபேக்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் கம்மி பண்ண மாட்டாங்கன்னா நீங்க ரா மெட்டீரியல்ஸை நீங்க வந்து பல்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த மேனுஃபேக்சர் கிட்ட கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கா நீங்க வந்து பண்றீங்கன்னா அப்பயும் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஆட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்ஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளவு முடியுமோ இன்க்ரீஸா பண்ணணும்னு பார்க்கணும். ஏன்னா ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜென்ரலா வந்து இ காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜினா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா செலவு கம்மி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் சொல்லுவாங்க, விச் இஸ் ரைட். ஆனா ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆட்ஸோட ஸ்பெண்டிங் ஜாஸ்தி ஆகணும். அட் தி சேம் டைம் சேல்ஸ் வந்து ப்ரொபோஷனலி இன்க்ரீஸ், சேல்ஸ் இன்னும் நிறைய ஜாஸ்தி ஆகணும். அட் தி சேம் டைம் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ எவ்வளவு முடியுமோ நம்ம ஆட் ஸ்பெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனா நமக்கு வந்து டோட்டல் ஆட் ஸ்பெண்ட் ஆன் டோட்டல் ஆட் காஸ்ட் ஸ்பெண்ட் டாக் காஸ்ட் வந்து கம்மியாக்கணும். ஸோ இது என்னன்னா நான் 10 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணா 100 ரூபாய் வருதுன்னு தெரியும். ஆனா நம்ம 10 ரூபாவை வந்து பார்த்தா 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணா நமக்கு வந்து என்ன ஆகும் 1000 ரூபாய் வரும்னு தெரியும். இதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா நான் 10 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி 100 ரூபாய் வருதுன்னு பார்த்தோன்னா டாக் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா 10. ஸோ நம்ம வந்து டாக் காஸ்ட்டை கம்மி பண்ணணும், ஆனா ஆட் ஸ்பெண்ட் கம்மி பண்ணக்கூடாது. ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஆட் ஸ்பெண்டை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எவ்வளவு முடியும் கம்மி பண்ணிட்டே இருக்கணும். ஆனா ஆட் ஸ்பெண்டோட லிட்டல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா இது இன்க்ரீஸ் ஆனதான் நமக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதான் நமக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஆட் ஸ்பெண்ட் வந்து பார்த்தோன்னா நான் வந்து 100 ரூபாய் நான் வந்து ரெவன்யூ மேக் பண்றது 10 ரூபாய் நான் இந்த மந்த் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் 100 ரூபாய் ரெவன்யூ மேக் பண்றதுக்கு நான் வந்து 20 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றது வந்து பார்த்தா இட்ஸ் நாட் அட் ஆல் குட். 100 ரூபாய் நான் மேக் பண்றது நெக்ஸ்ட் மந்த் 8 ரூபாய்க்கு நான் தான் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லும் போது அது டாக் காஸ்ட் வந்து கம்மி ஆகுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் வந்து மேத்தமெட்டிக்கல் திங் தான். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்குன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு தனி வீடியோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அதர் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சேலரி, பேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாமே கம்மி பண்றதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நான் வந்து இப்போ ப்ரைசிங் கிளிக் பண்றேன். நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்தேன் என்னன்னா சேனல் செலக்ட் பண்ணும்போது எஸ்கியூ பதிலா சேனல் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைசிங் பெருசா வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்காதுன்னு சொன்னேன். பட் இங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரைசிங் டேப்ல என்ன நடக்குதுன்னா நம்மளோட பர்டிகுலர் இந்த ப்ராடக்ட் வந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் எவ்வளோ யூனிட் செல் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 929 rupees நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரைசிங் வைக்கும் போது 32 ஆர்டர்ஸ் கூட செல் ஆயிருக்கு. 949 வைக்கும் போது 48. ஸோ 959 வைக்கும்போது 13.
979 வைக்கும்போது 160 ஆர்டர்ஸ் நமக்கு வந்து வந்திருக்கு. 999 வைக்கும்போது 94 ஆர்டர்ஸ், 1009 வைக்கும்போது 3 ஆர்டர்ஸ், இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டேட்டா பார்க்கும்போது என்ன தோணும்னா, இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வந்து பார்த்தா பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ இது ஒரு நல்ல டேட்டா பாயிண்ட். என்னன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி ப்ரைஸ் செட் பண்ணணும் அப்படி உங்களுக்கு நீங்க அதுலயே நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம்னா அந்த டைம்ல, ஸோ உங்க ப்ராடக்ட் வந்து 900 ருபீஸ்ல இருந்து 1000 ருபீஸ் ரேஞ்சில் தான் நீங்க செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா எந்த பிரைஸ் ரேஞ்சில் செல் பண்ணணும் தெரியலனா நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் அண்ட் எரர். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 999 ருபீஸ் வச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு ப்ராடக்ட் வந்து பிரைஸ் 999 வச்சுட்டு செக் பண்ணலாம் எவ்வளோ ஆர்டர்ஸ் வருதுன்னு. அப்புறம் வந்து 979 ருபீஸ் வச்சுட்டு பாருங்க, 949 வச்சு பாருங்க, 929 வச்சு பாருங்க, 899 வச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து எந்த பிரைஸ் பாயிண்ட்ல நல்ல ஆர்டர்ஸ் வருதுன்னு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட். செகண்ட் செக் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 979 ருபீஸ் வச்சு எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது. ஆனா எனக்கு ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் வந்து எனக்கு 979 ருபீஸ் வச்சு வருதுன்னு பார்க்கும்போது நீங்க அதுவும் செக் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஆர்டர்ஸ் மட்டும் முக்கியம் இல்ல. நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபைனல் என்ன தேவை, நமக்கு வந்து ஃபைனல் நெட் ப்ராஃபிட் தான் தேவை. ஸோ இப்போ வந்து நான் 999 வைக்கும்போது 94 ஆர்டர்ஸ் தான் வந்திருக்கு. ஆனா எனக்கு ஓவராலா நெட் ப்ராஃபிட் வந்து இந்த பிரைஸ் ரேஞ்ச் தான் இருந்தா பெட்டரா இருக்கும்னா இந்த பிரைஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து 979 ருபீஸ்ல வைக்கும்போது தான் எனக்கு ஆர்டர்ஸும் பெட்டரா இருக்கு, ப்ராஃபிட்டும் பெட்டரா இருக்கு. அதுதான் ஒரு ஸ்வீட் ஸ்பாட். அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க அதுதான் வந்து பிரைஸ் வந்து கரெக்டா வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தா இந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம வந்து பார்த்தோம் ஷிப்பிங்ல இருக்கோம். ஷிப்பிங்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோல கவர் பண்ணியிருப்பேன். என்னன்னா சவுத் ரீஜன்ல ப்ராடக்ட் வந்து ஆர்டர் வந்து இருக்குன்னா, சவுத் ரீஜன்ல இருந்து நம்ம சர்வ் பண்ணும்போது நமக்கு வந்து ஷிப்பிங் வந்து காஸ்ட் கம்மி பண்ணிக்க முடியும். விச் மீன்ஸ் ரீஜனல் ஷிப்பிங்கா இருக்கும். ஸோ ஆப்டிமலா பார்த்தோன்னா எனக்கு டயகனல்ல மட்டும் தான் வேல்யூ இருக்கணும். மீதி எல்லா செல்ஸும் எம்டியா இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆப்டிமல் சொல்யூஷன். அப்ப என்னன்னா என்னோட வெஸ்ட்ல ரீஜன்ல இருந்து யாராவது கஸ்டமர் ஆர்டர் பண்றாங்க, எனக்கு வெஸ்ட் ரீஜன்ல வேர் ஹவுஸ்ல இருந்து ப்ராடக்ட் சர்வ் ஆச்சுன்னா அப்ப எனக்கு வந்து வெஸ்ட்ல இருந்து வெஸ்ட், அப்பதான் இங்க தான் எனக்கு வேல்யூ இருக்கும். ஸோ மற்ற திங்ஸ் எல்லாமே வந்து எம்டியா இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ஷிப்பிங் வந்து ஸ்டேட் வைஸும் சேனல் வைஸும் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் வேர் ஹவுஸ் வைஸும் இப்போ என்ன நடக்குது எல்லாமே நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டேபிள்ல நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேப் வியூ. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா நம்மளோட பர்டிகுலர் ப்ராடக்ட் எந்தெந்த ரீஜன்ல சேல்ஸ் நிறைய பண்ணுது, எந்த ரீஜன்ல வந்து ப்ராஃபிட் நல்லா கொடுக்குது, எந்த ரீஜன்ல வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் ஜாஸ்தி ஆகணும், ஒரே வியூல நம்ம இங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த டேட்டா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நல்ல சேல்ஸ் வந்து வருது, அட் தி சேம் டைம் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல இருந்து வருது. அண்ட் நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மகாராஷ்டிரால நல்லா இது, மகாராஷ்டிரா விட கர்நாடகால நல்லா வருது, கர்நாடகாலையும் ப்ராஃபிட் பெட்டரா இருக்கு. ஸோ இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரே வியூல கிடைக்கும். சரி, இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம்னா, நமக்கு எந்த ஸ்டேட்ல வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுக்குதோ அந்த ஸ்டேட்ல வந்து பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த வேர் ஹவுஸ்க்கு மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரான ப்ராஃபிட் வந்து நீங்க வந்து கொண்டு வர முடியும். ஸோ இது எல்லாமே டேட்டா பேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த டூல் வந்து இதனால வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே இந்த டூல்ல பண்ண முடியும். இந்த டூலோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க.